அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சொந்த வீடு கட்ட உங்கள் குலதெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சொந்த வீடு அமைய செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கு அதிபதியான பரம்பொருள் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும் என்பார்கள். அதோடு குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக அவசியமாகும். குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்தால்தான் மற்ற தெய்வங்களுடைய அருள் நமக்கு நேரடியாக கிடைக்கும். அதனால் முதலில் குலதெய்வத்தை வணங்கி எளிய உணவுகளை உட்கொண்டு எளிய பரிகாரம் செய்து உங்களின் முயற்சிகளை துவங்கினால் கண்டிப்பாக கையில் பணமே இல்லாமல் இருந்தால் கூட வீடு கட்டுவதற்கான அமைப்பு உங்களை கண்டிப்பாக தேடி வரும் என்கிறார்கள் பொதுமக்கள். முக்கியமாக சொந்த வீடு கட்ட வேண்டும், அதுவும் எந்த தடையும் பிரச்சனையும் இல்லாமல் விரைவில் வீடு கட்டி முடிக்க வேண்டும் என்ற ஆசை அனைத்து மக்களுக்குமே இருக்கிறது. முக்கியமாக எந்த ஒரு தடையும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் இருக்க கண்டிப்பாக குலதெய்வம் நம்மை காக்கும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். முக்கியமாக வீடு கட்ட முடிக்க வேண்டும் என்ற ஆசை அனைத்துவரிடமே உண்டு. ஆனால் சொந்த வீடு கட்ட அல்லது சொந்த வீடு வாங்கும் யோகம் அனைவருக்கும் வாய்த்து விட்டதா? அப்படி கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் குடி இருக்கும் பிரதாப்தம் அனைவருக்கும் வாய்ந்து விடாது. பார்த்து பார்த்து வீடு கட்டியும் அதில் குடிபோக முடியாமல் கடைசியில் வாடகை வீட்டுக்கு போய் வீட்டிலேயே வசிப்பவர்கள் ஏராளமாக உள்ளனர். கை நிறைய சம்பாதித்தும் பணம் நிறைய இருந்தும் சொந்த வீடு, அதாவது சொந்தமாக வீடு வாங்கி அதில் குடியேறி வைக்கும் யோகம் மட்டும் அமையாமலேயே இருக்கும். இவர்களில் மூன்றாவது பிரிவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் சில வழிபாடுகளை செய்து வந்தாலேயே நல்ல பலன் கிடைக்கும். சொந்த வீடு சொந்த நிலம் வாங்க வேண்டும் என்பவர்கள் சிறுவாபுரி முருகன் கோவில், பஞ்சபூத தலங்கள், பூமிக்குரிய தலங்களுக்கு சென்று வழிபட்டால் மனை நிலம் தொடர்பாக யாகம் ஏற்படும் என்பது பலருக்கும் தெரியும். முக்கியமாக சொந்த வீடு அமைப்பதற்கு முதலில் நம்முடைய ஜாதக அமைப்பு உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதற்கான முயற்சிகளை துவங்குவதற்கு முன் குலதெய்வத்தை வேண்டி அனுமதி பெற்ற பிறகுதான் வீடு கட்டுவதற்கான பணிகளை துவங்க வேண்டும். நாம் என்னதான் பாடுபட்டு வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் காலத்திற்கும் நம்முடைய சந்ததியினர் வாழ வேண்டும் என்றால் அதற்கு குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதோடு அந்த வீட்டில் குலதெய்வம் குடியேறி நம்மை எப்போதும் காக்க வேண்டும். இதனால் விரைவில் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் குலதெய்வத்திற்கு ஒரு எளிய பரிகாரத்தை வீட்டில் செய்வது கண்டிப்பாக அவசியம். சொந்த வீடு கட்டும் கனவு தடையின்றி நிறைவேற குலதெய்வத்தின் அருள் மிக முக்கிய பங்கு வகிக்கும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேரில் வழிபடுவதுடன் வீட்டில் சில எளிய வழிபாடு முறைகளை செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெறலாம். வீடு கட்டும் பணியை தொடங்கும் முன் குலதெய்வத்திடம் அர்ச்சனை செய்து அனுமதி கேட்பது தடைகளை தகர்த்து நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க உதவும். வெள்ளை நிற துணியை மஞ்சளில் நனைத்து உலர வைத்து மஞ்சள் நிற துணியை தயார் செய்து கொள்ளுங்கள். அதில் சிறிய அளவிலான படிகாரக்கல் ஒன்று, ஒரு பித்தளை நாணயம், பெரிய கட்டி, பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வைத்து இதை முடிச்சாக கட்டி குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். குலதெய்வத்தினுடைய கோபம், குலதெய்வத்திற்கு முன்னோர்கள் செய்த நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று குலதெய்வத்திடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த முடிச்சை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் மனதார நினைத்து வழிபட்டு வர வேண்டும். பிறகு உங்கள் குல வழக்கப்படி குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்தோ அல்லது அபிஷேகம் செய்தோ வழிபடலாம். இந்த வழிபாட்டை மட்டும் செய்துவிட்டு வந்தால் விரைவில் கண்டிப்பாக சொந்த வீடு கட்டுவதற்கான வழிகளை குலதெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாத கோவிலின் ஒரு பிடி மண்ணை எடுத்து வந்து மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். குலதெய்வ சக்தியை வீட்டில் நிலைநிறுத்த சிறிதளவு மஞ்சள், சந்தனம், குங்குமம், பூதி மற்றும் சாம்பிராணி ஆகியவற்றை ஒரு சிகப்பு துணியில் முடிச்சு போட்டு வீட்டின் நிலைப்படியில் மேல் பகுதியில் கட்டி தினமும் தூப தீபம் காட்டலாம். தொடர்ந்து வழிபாட்டினை வீட்டில் செய்து வந்தால் குலதெய்வத்தின் அருளால் வீடு கட்டும் யோகம் கண்டிப்பாக நமக்கு தேடி வரும். வீடு கட்டி முடிந்த பின் உடன் குலதெய்வம் கோயிலுக்கு நேரடியாக குடும்பத்துடன் சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு விட்டு வருவது சிறப்பம்சமாகும். மேலும்
குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்த குலதெய்வம் அங்கிருக்கும் அனைத்து தெய்வங்களையும் அழகாக தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்துவிட்டு அந்த தண்ணீரை ஒரு குடம் பிடித்து வந்து நீங்கள் வேலை செய்வது வீட்டிற்கு கடக்கால் எடுக்கும்போது அந்த குழியில் ஊற்ற வேண்டும். அது அந்த குழி எவ்வாறு கிடுகிடு என கட்டிடம் போல் வளருகிறது என்றதை நீங்கள் கண்ணீர் குளிர பார்க்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று தெற்கு நோக்கி 27 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு விட்டு சிறிது நேரம் அங்கு அமர்ந்து நன்கு வேண்டிக் கொண்டு பிறகு ஒரு கைப்பிடி மண்ணை கோவிலில் இருந்து எடுத்து வந்து பச்சை நிற துணியில் இந்த முடிச்சாக கட்டி வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து தினமும் தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும். இதனால் விரைவில் மனை யோகம் கண்டிப்பாக அமையும் என்கிறது சாஸ்திரம். குறிப்பாக முதலில் குலதெய்வத்தையும் விநாயகப் பெருமானையும் வேண்டி வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும். குலதெய்வத்தை மறந்துவிட்டு வேறு எந்த தெய்வத்தை கொண்டாடினாலும் மனமுருகி வேண்டினாலும் அந்த வழிபாடு பலன் தராது என்பது ஆன்மீக பெரியோர்களின் வாக்கு. அதனால் உங்களின் வீடு கட்டும் ஆசையாக இருந்தால் உறுதியாக நிறைவேண்டும் என்ற எண்ணத்தை குலதெய்வத்திற்கு வீட்டிலே ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வதனால் அந்த பிரார்த்தனை நன்றாக செயல்படும். வெள்ளை நிற துணியை மஞ்சள் நனைத்து உலர வைத்து மஞ்சள் நிற துணி தயார் செய்து உண்டு. அதில் சிறியதாக படிகாரக்கல் ஒன்று, ஒரு பித்தளை நாணயம், பெரிய கட்டி பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வைத்து முடிச்சாக கட்டி குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். குலதெய்வத்தின் கோபம், குலதெய்வத்திற்கு முன்னோர்கள் செய்யாத நிறுத்தி கடன் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என குலதெய்வத்திடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். விரைவில் சொந்த வீடு கட்ட அருள் செய்ய வேண்டும். அப்படி துவங்கும்போது எந்த தடையும் இல்லாமல் விரைவில் அந்த வீட்டை கட்டி முடித்து அதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும், அருள் செய்ய வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு அவரை நினைக்க வேண்டும். பிறகு உங்களின் குடும்ப வழக்கப்படி குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்தோ அல்லது அபிஷேகம் செய்து வழிபாட்டை நிறைவு செய்வது முக்கியம். பூஜை அறையில் நீங்கள் முடிந்து வைத்த அந்த படிகார முடிச்சை அப்படியே வைத்து விடுங்கள். அதற்கு தீபதூபம் காட்டி வழிபடுங்கள். இதற்கு குலதெய்வத்தின் அருள் ஈர்க்கும் சக்தி உண்டு. இந்த வழிபாட்டினை அமாவாசை, பௌர்ணமி ஆகிய தினங்கள் செய்வது கூடுதல் சிறப்பம்சத்தை தரவல்லது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.